வந்தோ பங்கஜமல சிசுவே சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோவுட்ஸ். வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை. யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை, இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை. யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை, இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை. வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை. தகதிமிதா கதிமிதா வில்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சா சீதையிடம், கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சா ராமனிடம். யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் என்று நல்ல கணக்கில் வைத்தான் இறைவன். யாரை எங்கோ சேர்த்து வச்சு டௌரியை ஏற்றினான் மனிதன். வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை. யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை, இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை. யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை, இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை. வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை. இந்த சென்னை மாநகரத்திலே ஒரு பால்காரனை பார்த்து சலிட் அடிக்கிற முதல் வாட்ச்மேன் நீதாயா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மாட்ட சொல்லி நான் உனக்கு போனஸ் வாங்கி தரேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்னை சொல்லி குத்தம் இல்லை, காலம் செய்த கோலம். வணக்கம் வணக்கம். டேய், நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், இதே இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சீங்க. என்ன அர்த்தம்? புதையில தேடிட்டு இருக்கேன், கிடைச்சா உனக்கும் பாதி தர, வந்து வாங்கிட்டு போ. யோ, டிஸ்டர்ப் பண்ணாதயா, புல்லோட பேசிக்கிட்டு இருக்கேன். எது புல்லோட பேசிட்டு இருக்க? ஆமாயா, விஷயம் தெரியுமா உனக்கு? இப்பெல்லாம் புல்லு சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே தானா வளருதுயா. அப்ப தண்ணி ஊத்த வேணாவா? ஊத்தவே வேணாயா, சங்கீதமே போதும், தானா வளரும். அதனாலதான் நீ வளரலையா? என்னமோ இந்த ஊட்டம்மா பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புல்லு வளருது கல்லு வளருதுன்னு என் காதலே பூ சுத்துறியா நீ? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவல்லவா. கண்ணாயிரா, காரை தச்சுனுக்கிறியா? கண்ணாயிரா, ரொம்ப நாள் அவங்ககிட்ட கேட்கணும்னு. பாலை விட உன் ட்ரெஸ் எப்படி வெள்ளையாகுது? என்ன மர்மா மௌனே, இதுல வச்சிருக்கிறது பேர் பாலாக்கும். 1 லிட்டர் தண்ணியில 100 மில்லி பாலத்தை வந்து ஊற ஏமாத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு பேர் பாலா? முதல்ல இந்த கிணத்தண்ணி கலக்கிற மேட்டரை நிப்பாட்டு, அதுக்கப்புறம் பாலை பத்தி பேசு. கண்ணாயிரம், நான் தொழில ரொம்ப சின்சியர். பால்ல தண்ணி கலப்பேன், ஆனா எப்பவுமே கணத்தண்ணி கலக்கவே மாட்டேன். ஒன்லி மினரல் வாட்டர் தான், ஜாக்கிரதை. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அஞ்சல, இம்மா பெரிய வீட்டுல வேலை செய்யறிய, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேய்ச்சிக்கலாம்ல. அன்னைக்கு அப்படிதான் ஒட்டடை குச்சியில ஒட்டடை அடிக்கிற. நீ எது ஒட்டடை குச்சி எதுன்னே தெரியல. போயா வந்ததே லேட்டு, வரும்போதே எல்லாருக்கிட்டையும் வளவலன்னு பேசி நிற்கிறியா நீ? நீ எப்போ வரும் நான் தினம் காத்துன்னு இருக்க வேண்டியதா இருக்குது. காலையில ஒரு கப் காபி சாப்பிடலன்னா எனக்கு வேலை ஓடாதுன்னு தெரியல உனக்கு. உடா அண்ணாத்த, இந்தா ஊத்திட்டு ஏன் தேட்டா கொண்டாடுறேன். இன்னைக்கே லேட்டா? அந்த நம்ம அவசரம் மாடுக்கு பிரியுமா? ஆடுற மாட்டை ஆடிக்கினே பால் கந்தனு ஆடிக்கினே பாலை கொடுக்கும். பாடுற மாட்டை பாடிக்கினே பால் கந்தனு பாடிக்கினே பாலை கொடுக்கும். தடக்கு 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 ரயில் வந்ததுப்பா. டேய், ரயில் தடக்கு தடக்குன்னு தானே வரும். அப்படி வந்தீங்கன்னா இருந்ததா நம்ம மாடு மிரண்டு போய் ரயில்வே ட்ராக்ல போய் நின்றுச்சுப்பா. ரயில் அடிச்சு அதே இடத்துல செத்து போச்சுப்பா. நான் ஐயா கிட்ட போய் ஓடு அழுதுட்டப்பா.
ஓஹோ, ஐயா கிட்ட போய் மாடு செத்து போச்சுன்னு ஒன்னு அழுதுகிட்டேன். ஆமாம்பா, அத்தை கேட்டீன்னு ஐயா கபாலி இதுக்காக ஏன்பா அழுதுங்கிற? அழுவாதன்னு பர்ஸ்ல இருந்து 3000 ரூபாய் கொத்தா எடுத்து இதுல 3000 ரூபாய்க்குது ஒரு மாடு வாங்கி பால் கறந்து போயிச்சுக்கா. உன்னால எப்ப முடியுமா அப்ப மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து கொடுப்பான்னு சொன்னாருப்பா. டேய், எங்க ஐயா இருக்கிறாரு, ரொம்ப இறக்கமானவர். யாரு எதை காட்டாலும் எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் தப்பு பண்றான்னு வச்சுக்க, கூண்டுல ஏத்தி தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுடுவாரு, தெரியுமா? அண்ணாத்த இதெல்லாம் எதுக்கு என்னண்ட சொல்லிக்கின்னு நான் தான் டெய்லி பேப்பர்ல பச்சுங்கிறேன்னு. அத்தை விடு அண்ணாத்த, என் பசுமாடுக்கு கல்யாணின்னு ஏன் பேர் வச்சுக்கிறேன் அத்தை கேளு. என்ன கேட்டா? அட கபாலி, உன் பசுமாட்டுக்கு கல்யாணின்னு ஏன்டா பேர் வச்ச அப்படின்னு ஒரு தபா கேளு. அட கபாலி, உன் பசுமாட்டுக்கு ஏன்டா கல்யாணின்னு பேர் வச்சுக்கிற? இன்னொரு தபா கேளு அந்த. அட யாரு? டே கபாலி, உன் பசுமாட்டுக்கு கல்யாணின்னு ஏன் பேர் வச்ச? அண்ணாத்த, நம்ம சின்னம்மா ஒரு தபா கல்யாணி ராகத்தை எடுத்து விட்டாங்க பாருங்க. அத கேட்டு நம்ம கல்யாணி அப்படியே ரசிகன்னு பாலை சொறந்துக்கினே இருக்கும், நான் கறந்துக்கினே இருப்பேன். அண்ணாத்த சொன்னா நீ நம்பவே மாட்டேன். முன்னாடி 1 லிட்டர் கறந்து இருந்தது, இப்போ 2 லிட்டர் கறக்குதுன்னா பாத்துக்க. அதிசயம்டா. நான் முத்தண்ண காலங்காத்தால கபாலி ரீல் விட்டுன்னு கிடக்குறான். அத்தை போய் காதை நீட்டின்னு கேட்டுன்னு கிடக்குறீங்களே. ஆமா, இவரு பாட்டுக்கு அதுக்கு கல்யாணின்னு பேரை வச்சாரு. ஆனா அந்த மாட்டுக்கு தெரியுமா தான் பேரு கல்யாணி தானே? டேய் கசுமாலம், என் பசுமாட்டுக்கு கல்யாணின்னு பேர் வச்சது உனக்கு தெரியணும். ஆமா, இப்ப தெரிய வைக்கிறேன் பார். அம்மா கல்யாணி கண்டுகினியா? மனுஷனே ஒரு தபா குரல் கொடுத்தா அப்படியே ஜகா வாங்கி நிப்பான். ஆனா நம்ம கல்யாணி ஒரு குரலுக்கு பதில் குரல் கொடுத்து பத்தியா, மறுபடியும் கூப்பிட கவனிச்சுக்கா. அம்மா கல்யாணி கேட்டீனேடா, கேட்டீனியா? என்ன நீங்க எல்லாரும் காட்டுக்கு கத்திட்டு இருக்கீங்க? தெரியுமா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, பொழப்ப கெடுத்துடாம போல இருக்க. என்னடா இது? அம்மா வராங்கன்னு எல்லாரும் ஓட்டிங்க, நீங்க ஓட்டா நான் ஓடிடுவேனா? நான் இங்கே இருந்து பாட்டை கேட்டுட்டு தான் போவேன். ரங்கா, என்னப்பாச்சு உனக்கு? என்னமா பாடுறாடா கௌரி. ரங்கா, கவலைப்படாத, உனக்கு நிச்சயமா என் பொண்ணு கச்சேரிக்கு தேதி உண்டு. அதுக்காக இதையே சொல்லிட்டு இருக்காங்க. முத்து, அம்மா கண்ணாயிரம், இதோ வரமா. ஜம்பு, என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சும் இந்த வீட்டுல ஒரு தப்பு நடந்திருக்கு. உங்களை தவிர இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஈகாக்கா கூட நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல இருந்து ஒரு பொருள் காணாம போயிருக்கு. என்னடா இது? என்ன பாக்குறீங்க? என் நெக்லஸ காணோம். உங்களை யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்கணும். ஐயோ, நீங்க எல்லாம் ரொம்ப நாளா இங்க வேலை செய்யறீங்க. அதனால உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். மரியாதையை உங்க தப்ப ஒத்துக்கிட்டு எடுத்த பொருளை திருப்பி கொடுத்துருங்க. இல்ல உங்க அத்தனை பேரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை.
மேகம் இப்ப நேரம் சரியில்லை, நான் இப்ப போயிட்டு அப்புறமா வரேன். டாய் உட்காரு. என் பொண்ணு கச்சேரிக்கு தேதி வேண்டாமா? உன் ஆத்துக்காரு கச்சேரி ஆரம்பிச்சிட்டால. அது தின கச்சேரி நடந்துகிட்டே இருக்கும், கவலைப்படாத. சரி. அந்த கச்சேரியை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் போய் என் ஒய்ஃப் கச்சேரியை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. தைரியமா போ, பயப்படாத, நான் இருக்கேன். காஃபி இருந்தா அனுப்புடா. ஐயோ டேய், எவ்வளவு வேலைன்னு தெரியலையே. நெக்லஸ் காணும் தயா தக்கா குதிக்கிறாங்களே. எங்கப்பா அவன் எடுத்தவன் பையில பத்திரமா இருக்கும். டாய் லுங்கில் எடுத்து முடிச்சிங்களா நீ? என்னைய சந்தேகப்படுறீங்க? நான் காலையில இருந்து குரோட்டன்ஸ் வெட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். தோட்டத்தை விட்டு வீட்டு பக்கமே போல. அம்மா தோட்டத்து பக்கம் வாக்கிங் வந்தாங்களே. அதானே அம்மா வாக்கிங் வந்தப்போ நெக்லஸ் கழண்டு வந்து அதுவும் கண்ணில் பட்டு அதை நீ கண்டெடுத்து லுங்கில முடிச்சு வச்சுக்கலாம்ல. யோ என்னைய சந்தேகப்படுற? ஏங்க என்ன ஆயிரும் அண்ணா? இப்படி இருக்குமா? எப்படி? அதாவது நேத்து அம்மா அவங்க கூட கார்ல வரும்போது ஆமா. கார்ல நெக்லஸ் கழண்டு வீழ்ந்து அதை நீ பார்த்து அதை நைஸா எடுத்து போய் வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கலாம் இல்லையா? யோ என்னையா துப்பறிஞ்ச மாதிரி பேசுற? ஆமா, கொஞ்ச நாளா இன்ஸ்பெக்டர் வீட்டுல துப்பறிய நாய் கூடவே நான் இருந்தேன். அதான் இப்படி தப்பா மோப்ப முடிக்கிற. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? செல்லம்மா மார்க்கெட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. ஒருவேளை செல்லம்மா எடுத்திருந்தா? பார்வதி, பார்வதி, என்ன விஷயம்? ரொம்ப டென்ஷனா இருக்க? என் நெக்லஸ் திருடு போயிடுச்சுங்க. அதுவும் நம்ம வீட்லயே திருடு போயிருக்கு. உனக்கு நல்லா தெரியுமா? நிச்சயமா திருட்டு தான் போச்சா? நேத்து சாயந்தரம் வரைக்கும் என் கழுத்துல இருந்த நெக்லஸ் தன்னால ரெக்கமடிச்சு பறந்து போயிடுச்சா? திருடு போயிருக்கு. அதுவும் நம்ம வீட்ல இருக்கவங்க திருடி இருக்காங்க. என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும், திருட்ட மட்டும் மன்னிக்கவே முடியாது. அங்க நான் பாத்துட்டேங்க. இல்ல அங்கேயும் பார்த்தாச்சுங்க, இல்லீங்க. எங்க பாத்ரூம் போறீங்களா? அங்கேயும் தேடி பாத்துட்டேங்க, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்க, எங்கேயும் இல்லீங்க. இல்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சா சீதையிடம், கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சா ராமனிடம். யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை. சூப்பர் மாப்பிள்ளை வழங்கியோர் ரெட்ரோவுட்ஸ். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.